தரையிலிருந்து 2 மீட்டர் உயரத்தில் ஒரு கட்டிடத்தின் ஜன்னல் அமைந்துள்ளது. அதன் மீது 2.5 மீட்டர் நீளமுள்ள ஏணி சாத்தப்பட்டுள்ளது எனில், ஏணியின் அடிபாகத்திலிருந்து கட்டிடத்திற்கு உள்ள தூரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ தரையிலிருந்து 2 மீட்டர் உயரத்தில் ஒரு கட்டிடத்தின் ஜன்னல் அமைஞ்சிருக்கு. அதன் மீது 2.5 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணி சாத்தப்பட்டுள்ளதாம். ஏணியின் அடிபாகத்திலிருந்து கட்டிடத்திற்கு உள்ள தூரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை தானே நம்ம கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ வந்து இது ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கா? செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கு. நமக்கு இது வந்து கர்ணம், இது வந்து எதிர்பக்கம். இப்போ அடிப்பக்கம் தான் கண்டுபிடிக்கணும். பிதாகரஸ் தேற்றம் படி கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயரா? கர்ணம் என்ன? 2.5. 2.5 ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் 2 ஸ்கொயர் பிளஸ் அடிப்பக்கம் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2.5 இன்டூ 2.5 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 6.25. இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4 கிடைக்குமா? இந்த 4 ஈக்குவல் டு இந்த சைடு வந்து மைனஸ் வந்துடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6.25 மைனஸ் 4. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6.25 மைனஸ் 4 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2.25 கிடைக்குமா? இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா? 2.25 1 வரும். அப்போ இந்த 25 கீழே இருக்கணுமா? இது 2. இங்கே எந்த நம்பர் போட்டால் 125 வரும்னு பார்க்கணும். இங்கே 5 போட்டால் இந்த 5 வேலை இந்த 2 நம்பரும் மல்டிப்ளை பண்ணுமா? 5 5 25, 2 5 2 10, 125. அப்போ இதனுடைய ஸ்கொயர் வேல்யூ இங்கே வந்து பாயிண்ட் இருக்கா? அப்போ 1.5 எக்ஸ் 1.5 மீட்டர். அப்போ ஆப்ஷன் டி 1.5 மீட்டர்.